ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ரீ பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா ஈவன் ஒரு 45 மினிட்ஸில் கூட சூப்பர்பான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். முந்தின நாளே வடைக்கும் மாவரைச்சி வச்சுட்டதுனால இன்னைக்கு பிரணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே தான், ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறக்கும் அதே உளுந்த வடை தான். சாம்பார் மட்டும் வச்சு மினி இட்லி பேக் பண்ணிட்டேன். நான் 6:30க்கு தான் காலையில் கிச்சனுக்கு வருவேன். 7:15க்குள்ளே எல்லாம் ரெடி ஆகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தவிர்த்துருவேன். ஏன்னா ரிஸ்க் வேண்டாம் அண்ணாத்திக்கு காலையிலன்னு சொல்லிட்டு முந்தின நாளே வடமாவு ரெடியா இருந்ததுனால சரி ஒரு 10 நிமிஷத்துல இந்த வேலை முடிஞ்சிருங்கிறதுனால தான் ட்ரை பண்ணேன் காலையில் அவ்வளவு சீக்கிரத்துல. முந்தின நாளே மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் அப்படின்னா உளுந்து வடை போடுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா அடிச்சுக்கணும். ஏன்னா உள்ள ஏர் பாக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வடை வெடிக்கும். நேத்து பண்ண இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணேன். ஒரு 35 to 40 மினிட்ஸ்ல முடிக்கிற மாதிரி. உங்க வீட்டுல பசங்க இட்லி எல்லாம் கொடுத்தா வேண்டான்னு சொல்லாம ஸ்கூலுக்கு கொண்டு போறாங்களா? எங்க வீட்டுல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இட்லி எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. இப்ப மினி இட்லினா கூட ஓகே, பொடி இட்லி அப்படின்னா. மற்றபடி நார்மலா இட்லி வச்சு சட்னி அந்த மாதிரி எல்லாம் காம்போல இவன் வேண்டவே வேண்டாம்னு சொல்றான். ரைஸ் ஐட்டம்ஸ் கூட ஓகே, அந்த இட்லி மட்டும் எனக்கு கொடுத்து விடாத அப்படிங்கிறான். கொஞ்சம் கெட்டியாயிருது, மத்தியானம் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு நானே அந்த இட்லி ஆப்ஷனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் போவேன். அன்னைக்கு அந்த ஒரு நாளுமே அவன் வேண்டான்னு சொல்றதுனால லெமன் ரைஸ் கூட பேக் பண்ணிடுறேன், ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இட்லியை அவாய்ட் பண்ணிடுறேன். இந்த ஒரு வாரமாவே ஒரு நியூஸ் நம்மளை சுத்தி ஓடிட்டு இருக்கு. திருப்பூர் ரிதன்யாவோட கேஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது சம்பந்தமான நியூஸே கண்டினியூஸா ஃபீட்ல வந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன் எவ்ரி அவர். இதை ஒரு நியூஸா ஜஸ்ட் இன்னொரு ஒரு வாரத்துக்கு பேசுவோம், இல்ல 10 நாளைக்கு பேசுவோம், அதுக்கப்புறம் மறந்து திரும்பவும் பல கல்யாணங்களுக்கு போவோம். இதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அங்க எவ்வளவு நகை போட்டாங்க, இங்க என்ன சொத்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுல நம்ம ரொட்டீனை பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த ஒவ்வொரு டவுரிக்கு பின்னாடியும் இந்தியால ஒவ்வொரு நாளும் 18 பொண்ணுங்க இறந்துட்டு இருக்காங்க. பெருசா பொண்ணுங்க எல்லாம் படிக்காத காலத்துல, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட இந்த அளவுக்கு வரதட்சணை கிடையாது. எப்போ சுதந்திரம் எல்லாம் கிடைச்சதோ அதுக்கப்புறம் தான் இந்த டவுரி சிஸ்டம் அதிகமாச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். ஆனா அந்த வளர்ச்சியில நம்ம வீழ்ந்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒவ்வொரு வரதட்சணை கொடுமைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இறக்கும் போது எனக்கு தோணுது. ஆஸ் அ சொசைட்டி நம்ம ஒட்டுமொத்தமாவே இந்த விஷயத்துல தோத்துட்டோம். 10 பேரோ 100 பேரோ போராடி எல்லாம் இந்த விஷயத்த சரி செய்ய முடியாது. பொண்ணுங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு அவங்களே தான் எதிர்த்து நின்று இதுக்கு போராடி ஆகணும். நம்ம கல்யாணம் ஒரு ஃபெயிலியரான கல்யாணம், நம்ம திரும்பி போயிட்டா சொசைட்டி நம்மள என்ன பேசும், அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு அந்த 4 பேருக்காக யோசிக்காம எதிர்த்து நின்று போராடிடுவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கேட்கறவனுக்கு இருக்கிற தைரியம் கொடுக்கற நமக்கு அவங்களை விட டபுள் த டைம் இருக்கணுமா இல்லையா? சோ சமுதாயமா இது மாறும் அப்படின்னு யோசிக்கிறத விட நமக்கு நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் இதுல.